தபசு உடம்பு மெயின். இந்த உடம்பை வந்து நம்ம கரெக்டாக பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அது கரெக்டான ஆகாரம் எடுத்துக்கணும், உடற்பயிற்சி செய்யணும். அதுக்கப்புறம் வந்து அந்த சூரியத்துடைய அந்த உஷ்ண சக்தி நமக்கு அது வந்துடுறது. உடம்பு ஆரோக்கியம் தான் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னு சொன்னால் முதல்ல வந்து சின்ன வயசுல வந்து ஒரு 18-20 வயசுல வந்து உடம்பு நல்லா பார்த்துக்கணும்னு சொன்னால் நம்ம கல்யாணம் பண்ணி இந்த சம்சாரத்தில் வந்து நம்ம கடமைகள் எல்லாம் இருக்கும், அதுக்கெல்லாம் செய்யணும், அதுக்கெல்லாம் நம்ம வந்து உடம்பு நல்லா வேணும், ஹெல்த் வந்து நம்ம பார்த்துக்கிறோம். அதை விட முக்கியம் 60 வயசுக்கு அப்புறம் இன்னும் முக்கியம், நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். ஏன்னு சொன்னா நம்ம மக்களுக்கு நம்ம இதுக்கு வந்து நம்ம சொத்தை வந்து விட்டுட்டு போறோமோ இல்லையோ, நம்ம நோயாளிகளா லாஸ்ட் டைம்ல கடைசி காலத்துல நம்ம இருக்கக்கூடாது. அது வந்து அவங்களுக்கும் துன்பம், அந்த நோயாளிக்கு இன்னும் பெரிய துன்பம். அது நடந்துட்டு இருக்கும் போதே சந்தோஷமா ஹாஸ்பிட்டலுக்கு போகாம அப்படியே உயிர் போயிடணும். ஏன்னா 2 வாட்டில் ரொம்ப ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தோம். ஸோ உடம்பு வந்து ஆரோக்கியத்தை முதல்ல பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து அறிவுன்னா அதுக்கு புத்தி சொல்லலாம். அறிவுன்னா நாலேஜ். அறிவுன்னா என்ன? பிரெயின் சொன்னா அந்த பண்டல் ஆஃப் தாட்ஸ். அதாவது நீ யாரு, நீ எப்பேற்பட்ட, நீ எந்த கேஸ்ட், எந்த இது, எங்க இருந்து, அந்த இது உன் எக்ஸ்பீரியன்ஸ், அது இது எல்லாமே அந்த அறிவு புத்தி. அது வந்து அந்த அறிவு வந்து நீ வந்து இது பண்ணிக்கிறது. ஸோ அந்த அறிவுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து ஒரு நல்ல விஷயங்கள், ஒரு நல்ல உபதேசங்கள், ஒரு நல்ல ஸ்கிரிப்சர்ஸ், நல்லதே செய்யணும், எல்லாமே இதெல்லாம் வந்து நல்ல விஷயங்கள், எல்லாம் பாசிட்டிவ் விஷயங்கள். அதெல்லாத்தையும் நம்ம வந்து சின்ன வயசுல அப்போ எல்லாம் வந்து இல்லை அப்பா அம்மா சொல்லிக் கொடுப்பாங்க, அண்ட் டீச்சர்ஸுங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அண்ட் அதே வந்து தானா வந்து எப்படி வாழணும், தர்மத்தோட வாழணும் அப்படிங்கிறது, நல்ல ஸ்நேகிதர்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கணும், நல்ல சிந்தனை வர்றதுக்கு, இல்லைன்னா நல்ல புத்தகங்க படிக்கணும். அதுதான் வந்து அதுக்கு ஃபுட், ஆகாரம். அண்டு மனசு வந்துட்டு அது வந்து அறிவோட பை ப்ராடக்ட் தான் மனசு. அந்த மனசு அட் த சேம் டைம் அந்த மனசு வந்துட்டு நம்ம வந்து மூலாதாரம் சொல்றாங்க. அந்த மூலாதாரத்துல வந்து அந்த நம்ம இந்த பிராரப்த கர்மாஸ், அந்த வாசனாஸ், அதெல்லாம் வந்துட்டு அது வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். மூலாதாரத்தில் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். அதோட இன்ஃப்ளூயன்ஸ் கூட அந்த மனசுல இருக்கும். ஸோ இந்த மனசு, அறிவு, உடம்பு, இது எல்லாத்தையும் வந்து செயல்படுறதுக்கு ஒரு சக்தி, அதான் உயிர். அதுக்கு உயிர்னு சொல்றோம், கான்சியஸ்ன்னு சொல்லலாம், ஜீவன்னு சொல்லலாம், ஆத்மான்னு சொல்றாங்க. ஜீவாத்மா, கான்சியஸ். அதுக்கு வந்து என்ன ஆகாரம், அதுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, ஜீவாத்மா அப்படி அந்த உயிர் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி அந்த பரமாத்மா, இந்த யூனிவர்சல் கான்சியஸ்னஸ், அதோட ஒரு ஸ்பார்க்கு தான் அந்த ஜீவாத்மா. ஒரு சின்ன சிப்புன்னு வச்சுங்களா, அந்த சிப் ஜீவாத்மா. அது வந்துட்டு இங்கே கம்ப்ளீட்லி சென்டர்ல வந்து இங்கே குதிச்சுட்டா அங்கே வந்து வச்சிருப்பாங்க. அந்த ஜீவாத்மா அதிர்ஷ்டிங்க அது இருக்கும். அது ஜீவாத்மான்னு சொன்னா கடவுளுடைய அந்த பரமாத்மாவோட அந்த யூனிவர்சல் பவர், அந்த யூனிவர்சல் கான்சியஸ்னஸ், அதோட அணு அப்படின்னு சொன்னா ஒரு இது அப்படின்னு சொன்னா அதுக்கும் அதே சேம் பவர் இருக்கும். பட் அது வந்து நம்ம சுவாமியை சொன்ன மாதிரி நாம வந்து இந்த உலக வாழ்வை அது எல்லாத்தையும் மறந்து நாம வந்து அந்த பரமாத்மாவோட ஒரு அங்கம், நாம த பார்ட் ஆஃப் தட் யூனிவர்சல் பவர், யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறத மறந்து நாம இந்த உடம்பு, இந்த பாடி கான்சியஸ், இந்த மைண்ட் கான்சியஸ், நம்ம அதுலேயே வந்து இருந்து இந்த சம்சாரத்தில் மூழ்கி நாம் வந்து துன்பப்படுத்திட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் மூலாதாரத்திலேருந்து இந்த சக்கராசி எல்லாமே கம்ப்ளீட்லி துக்கு பிடிச்ச மாதிரி அந்த பவர் இல்லாமல் 0.1% கூட அந்த பவர் எல்லாம் இவ்வளோதான் இயங்குது. அப்படியே துக்கு பிடிச்ச மாதிரி திசைங்களுக்கு அதை ஆக்டிவேட் பண்ணணும். அந்த ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு தான் அந்த மனசுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு தபஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆகாரம்,
மனசுக்கு வந்து தபஸுக்கு வந்து ஆகாரம், அதுதான் தபஸ். அந்த தபஸ் மெடிடேஷன் வந்து மெடிசன்லேருந்து வந்தது தான் மெடிடேஷன். ஸோ அது வந்து பண்ணும்போது பல வருஷங்கள் ஆகும், பல ஜென்மங்கள் ஆகும். அந்த சக்கராஸ் எல்லாம் அவேக்கன் ஆகி நீங்க வந்து இந்த குதிஸ்தா வந்து அதை ஓப்பன் ஆகி பண்ணும்போது இது பண்றது. அதுக்கு வந்து அது வந்து சக்கராஸ் வந்து ஸ்பைனல் கார்டில் தான் அது வந்து பிளேஸ் ஆயிருக்கு. அந்த மூலாதாரத்தில் இருக்கிற அந்த அந்த கரும் திஸ்டிங், அந்த புள்ளி திஸ்டிங் இருக்கு, அதில் சேர்த்திருக்கிற நம்ம அந்த வாசனாஸ், அந்த பிராரப்தஸ் எல்லாம் அவ்வளோ ஈஸியாக வந்து இதாகாது. அதை வந்து மேலே கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு அதை வந்து அதை வைப்ரேட் ஆகணும். அந்த ஹீட் எனர்ஜி, அந்த எனர்ஜினாலே வந்து அது ஓப்பன் ஆகும்போது தான் அந்த சக்கராஸ் எல்லாம் கிளீன் ஆகும். அது வந்து புத்துணர்ச்சி கிடைக்கும். அதுக்கு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாமே வந்து அணு தான், எல்லாமே ஆட்டம்ஸ் தான். புரோட்டான்ஸ், நியூட்ரான், எலக்ட்ரான்ஸ், இப்போ மைக்ரான்ஸ் சொல்றாங்க. இப்போ அது கூட மைக்ரான்ஸ் கூட பார்த்து அதுக்குள்ளே போய் அது என்னன்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு பெரிய பவர்ஃபுல் ஸ்டெதோஸ்கோப் எல்லாம் பார்த்து கூட கண்டுபிடிக்க முடியல. அதனால தான் வந்து காட்ஸ் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த உடம்பே, இந்த உலகமே, இயற்கையே எல்லாம் அணுக்கள், ஆட்டம்ஸ், அதனால உண்டாயிருக்கிறது எல்லாமே. அந்த அணுக்கள் வந்து ஒன்னொன்னுக்கு நம்ம ரியாக்ஷன் ஆகும். சந்தோஷம் வரும்போது, விசரம் வரும்போது, வருத்தம் வரும்போது ரியாக்ட் ஆகும். ஸோ அது வந்து அந்த சக்கராஸ் எல்லாம் வந்து இதாகும் போது அது ஆக்டிவேட் ஆகிட்டு, ஸோ கம்ப்ளீட்லி வந்து நம்ம கனெக்ஷன் வந்து யூனிவர்சல் கான்சியஸ்னஸ், இந்த பாடி கான்சியஸ் வந்து யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் வந்து கனெக்ட் ஆகும். அது கனெக்ட் ஆகுது, வெயிட் பண்ணிட்டு இருக்கும். யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும். யூனிவர்சல் கான்சியஸ் வந்து கடவுள் சக்தி, அது ஒரு எனர்ஜி, ஒரு மேக்னெட்டிக் எனர்ஜி, அதுதான். அது வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும். அது வந்து இதாகும்போது, கனெக்ட் ஆகும்போது உங்களுக்கு அதே வந்து ஞானம், சித்தி அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு தெரியாமலேயே நீங்க நல்லது செய், நல்லது பண்ணு, அது பண்ணு எல்லாம் சொல்றாங்க இல்லையா? உங்களுக்குன்னு அது ஒரு ஆனந்தம், உங்களுக்கு தெரியாமலேயே வந்துட்டு பல இயற்கையோட சீக்ரெட்ஸ் உங்களுக்கு வந்து அது தெரியும். அது தெரிஞ்சுட்டு இந்த காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு அரிஷ்ட வர்க்கம் இருக்குங்க இல்லையா? அது எல்லாமே கம்ப்ளீட்லி தானா போயிடும். உங்களுக்கு தெரியாம எப்பவும் மகிழ்ச்சியா இருப்பீங்க, எப்பவுமே ஒரு நிம்மதி இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். அண்ட் நீங்க சுயநலமா திங்க் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்யூட்டிவ் பவர் வரும். இந்த உலகம் எல்லாம் எவ்வளவு நஷ்வரம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த ஆத்மா உயிர் எடுக்கும் போதே ஜீவன் முக்தி அடைவீங்க. கம்ப்ளீட் யூஆர் கான்டாக்டிங் வித் அந்த யூனிவர்சல், அந்த சக்தி, அந்த பவர். அப்படி அங்கே பார்த்து உடம்பு திஸ்திங்களை மறிஞ்சு இயற்கையா நீங்களும் ஒன்றாயிடுவீங்க. அதுதான் சித்தி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை வந்துட்டு ஸோ கம்ப்ளீட்லி அதை வந்து அது சயின்டிஃபிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபாரின்ல அவங்க எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த பலன் கிடைச்சதுனால்தான் அது வந்து அங்கே அவ்வளோ வந்து பாப்புலர் ஆகி அது வந்து இங்கே ஜனங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பரமஹம்ச யோகானந்தஜி வந்துட்டு அது கம்ப்ளீட்லி அது ஒரு லெசன்ஸாகவே எப்படி செய்யணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் கீதாலி ஆகட்டும், இல்லை இவன் வள்ளுவர் திஸ்டிங் சொல்கிறதாகட்டும், ஈவன் மீன் நம்ம ஓகே பதாஞ்சலி யோக சூத்திரால கூட ஒரு மெத்தட் இப்படிதான் செய்யணும், ஜபம் செய்யணும், நம்ம தியானம் பண்ணணும் சொல்றாங்க. அதுல கூட யாரும் மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. இதுல கிளியரா எப்படி செய்யணும், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அது வந்து கொஞ்சம் கூட இதாக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெசன்ஸ் அவருக்கு படிச்சு இது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த லெசன்ஸ் அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து இதுல என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரியாமலேயே வந்துட்டு நீங்க வந்து நீங்க வந்து என்ன விஷயம் ஒரு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இதனால ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்காது, உங்களுக்கு சோதனை வராது அப்படியெல்லாம் கிடையாது. ப்ராப்ளம்ஸ் இங்க இருக்கும், கஷ்டங்க வரும், பட் அது ஃபேஸ் பண்ற சக்தி உங்களுக்கு வந்து தானா வந்துடும். நீங்க வந்து உங்க ஒரு 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 கஷ்டமோ ஒரு துன்பம் வந்தீங்கன்னு சொன்னா அது நீங்க சப்ஜெக்டிவா பார்க்க மாட்டீங்க, அப்ஜெக்டிவா பார்ப்பீங்க. அது வெளியிலிருந்து பார்த்து எப்படி நம்ம சால்வ் பண்றது அப்படின்னு சொல்லி போயிட்டு நெகட்டிவிட்டியில நீங்க மாட்டிக்க மாட்டீங்க. எத்தனை பேர் நெகட்டிவிட்டி, ஈவில் என்ன நெகட்டிவிட்டி தான், டிவைன் தான் பாசிட்டிவிட்டி. வாட் யூ திங்க் யூ பிகம். ஸோ பாசிட்டிவ் தாட்ஸை உங்களுக்கு எப்பவும் பாசிட்டிவ் தாட்ஸே வந்து கம்ப்ளீட்லி உங்களுக்குள்ளேயே கம்ப்ளீட்டாக இருக்கும். இல்லை நான் எத்தனை பேரும் பார்த்துருக்கோம், வாழ்க்கை ஒரு துன்பம் நடந்திருக்கும், அந்த துன்பத்தை மறக்கவே முடியாது.
மறக்க முடியாது, மறக்க மாட்டாங்க. அதுலயே மாட்டிக்கிட்டு கேன்சர் மாதிரி ஆயிட்டு அதுலயே வந்து 50 வருஷம் ஆனா கூட அப்படியே வாழ்ந்து அப்படியே இதாயிட்டு அப்படியே இறந்து போறாங்க. அப்படி அப்படி இருக்கு கம்ப்ளீட்டா ஃபுல்லா. எப்படி இந்த சம்சாரம் கஷ்டம் அது இது அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்றேன். இந்த குரங்கு வந்துட்டு இந்த இளநீர் இருக்கு இல்லையா, அந்த இளநீல வந்துட்டு இளநீக்குள்ள வந்துட்டு அந்த தேங்காய் சின்ன ஒரு தேங்காய் டிஸ்டிங் இருக்கும் இளநீக்குள்ள. அது வந்து இந்த குரங்குகளுக்கு தெரியும் அதுக்குள்ளே வந்துட்டு அந்த மாதிரி ஒரு தேங்காய் டிஸ்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தேங்காய் எண்ணெயை அடிச்சுட்டு அவங்க திரும்ப போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த குரங்குங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா அதுல கை வச்சுட்டு அந்த சரத்தை பிடிச்சிடும். கை போகும்போது இப்படி போகும், எடுக்கும்போது எப்படி வந்து வெளியே வராது. கை இழுக்கும் 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 வெளியே வராது, அது விடாது, போய் கத்தும், இது பண்ணும், பிளட் எல்லாம் வரும், பட் விடாது. ஏன்னா அது உள்ள என்ன அவ்வளவு திணிப்பு இனிப்பு இருக்கு இல்லையா, அது விட கிடைக்கணும் சொல்லிட்டு போட்டு அலைஞ்சு கிழிஞ்சு ஒண்ணு ஆகாம லாஸ்ட்ல ஒன்றும் முடியலன்னு சொல்லி விட்டு சொல்லிட்டு அது விட்டுடும் போது கை வெளியே வந்துடும். இதே மாதிரிதான் நாம இந்த சம்சாரத்துல மாட்டிக்கிட்டு இவன் அப்படி அவன் அப்படி இவன் இப்படி இது இந்த ஆசை அந்த ஆசை அது இது எது இந்த எங்கே வருது வெளியே வருது, இந்த கோயிலா அந்த கோயிலா, இப்படி போ அப்படி போடா, இதெல்லாம் பொருங்க மாட்டே, அது விடுறானே, அது விட்டானே. ஸோ அது விட்டா தானா இல்லை, எந்த டிஸ்டிங்கும் இல்லை, எல்லாம் கரெக்ட் ஆயிடும். அப்படி சொல்றதுக்கு அது விடுறதுக்குள்ள அவ்வளவு ஈஸி கிடையாது. பட் அதுக்கெல்லாம் வந்து இந்த குருக்களுடைய வர டிஸ்டிங்ல வேணும். ஸோ அது அந்த மாதிரி தானா விடணும். இன்னொன்று இது எப்பவுமே இந்த வந்து வரி, இந்த வரி தான் வந்து கம்ப்ளீட் எல்லாத்தையும் கொடுறது, வியாதி வரி. அது எப்படி வந்து என்ன ஆகும் சொன்னா மைண்ட் வந்து எப்பவுமே சொன்னா மைண்ட் வந்து எப்பவுமே அந்த டைமோட தான் டிராவல் பண்ணும் மைண்டு. நீங்க அப்சர்வ் பண்ணீங்க சொன்னா அந்த மைண்ட் வந்து ஒண்ணு ஃபியூச்சர்ல இருக்கும் இல்ல பாஸ்ட்ல இருக்கும். பயங்கரமான ஆள் அது மைண்டு. பிரசன்ட் ஜாஸ்தி இருக்காது. அது பாஸ்ட்ல பார்த்தா சந்தோஷமான விஷயங்களே இருக்காது. அது யார் யார் நம்மளை திட்டினா, யார் யார் நம்மளை இது பண்ணா, யார் யார் நம்மளை மோசம் பண்ணா, யார் யார் நம்மளை ஆப்பு வச்சான், என்னென்ன நம்மளை பண்ணான், என்னென்ன பண்ணா என்ன இருப்பேன், அது என்ன பண்ணா இருப்பேன், அதுலதான் இருக்கும், சந்தோஷமான விஷயத்துல இருக்காது. நீங்க ஃபியூச்சர் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதுல கூட பயம், இப்படி ஆனா என்ன ஆயிடுறது, இப்படி ஆனா என்ன ஆயிடுறது, ஐயோ ஐயோ எப்படி இருக்காங்க, எனக்கும் அப்படி ஆயிடுமா அப்படின்னு சொல்லி அந்த பயத்திலேயே இருக்கிறது கம்ப்ளீட். ஸோ அந்த வரி தான், இதை ஃபியூச்சர் வரி, அதை பாஸ்ட் வரி, ப்ரெசென்ட்லேயே இருக்க மாட்டாங்க. குழந்தைங்க பார்த்தா ப்ரெசென்ட்ல தான் இருப்பாங்க, பாசிட்டிவ் ப்ரெசென்ட் இருக்க மாட்டாங்க. அதாவது அந்த குழந்தை நீங்க பார்த்தீங்கன்னா தெய்வஸ்வரூபம் பார்த்தா எல்லாரும் அட்ராக்ட் ஆகும். லீவ் இன் த ப்ரெசென்ட். ஸோ அந்த வரி இப்படி இருக்கு இல்லையா, அதுதான் மெயினா எல்லாருமே நம்ம அப்படி அமுக்கிறதே அதுதான். அது வந்து ஒரு ராஜ்யத்தில் ஒரு பட்ட யானை இருந்தது, பட்டை யானை. பட்டத்து யானை வந்து அது ரொம்ப ஃபிரோஷியஸ். எப்படி ஃபிரோஷியஸ் அப்படின்னு சொன்னா அது வந்து அந்த யானை பாகன் யார் பண்றாரோ அவனால மட்டும்தான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும், வேற யாராலையும் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு பையன் திசைங்கிறப்ப ஒரு 8-9 வயசு இருக்கும் அந்த பையனுக்கு. அவன் ரொம்ப ஃபோர்ஸ், ரொம்ப நல்ல பலசாலி, ரொம்ப விளையாடுறது, ரொம்ப சுத்தி. அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க பண்றாங்க, நீ அவ்வளவு பலசாலி சொல்றாங்க, அந்த யானையை வந்து நிறுத்துடா அப்படி வரும் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த யானையை வந்துட்டு அப்படி வந்துட்டு இருக்க, ஃபாஸ்டா வந்துட்டு இருக்க, கண்ட்ரோல் இவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அந்த பையன் வந்துட்டு அது முன்னாலே போய் நில்லு அப்படின்னு சொல்றான், யானை நின்றுடுறது. எல்லாருக்கும் ஷாக், எப்படி நிக்க வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டே பார்த்தா நெக்ஸ்ட் டே அந்த யானை வந்து சிங் வருது, அப்படியே போய் நிக்க வைக்கிற, அப்படியே நிற்குது. இது வந்து ராஜா வரைக்கும் போகுது. எப்படி முடியும் இதுன்னு சொல்லி அவங்க மந்திரியை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு எப்படிங்க இது முடியும், இவ்வளவு பெரிய இது ஒரு சின்ன பையன், ஒரு 8 வயசு 9 பையன் வந்து அவன் வந்து அதை நிக்க வைக்கிறான், சொன்னா எப்படி இது முடியும் அப்படின்னு சொல்லி வரும்போது, மந்திரி நீங்க கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் வந்து பார்த்து அலைந்து நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது பார்த்தா அவங்க வந்து ஒரே பாட்டியோடைய பேரை அவன். அவனுக்கு வந்து எந்த கவலையும் இல்லாம, ஸ்கூலு கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, எந்த கவலையும் இல்லாம விளையாடிக்கிட்டு சந்தோஷமா இருக்கான். ஸோ அந்த மந்திரி சொல்றாங்க, சரிம்மா நீ வந்து ஒன்று பண்ணு, இனிமே வந்து அவனுக்கு சாப்பாடு போடும்போது உப்பு போடாத, உப்பு போடாம சாப்பாடு நீங்க கொடுத்தது,
சரி சொல்லிட்டு பார்த்தா சாப்பாடு உப்பு இல்லை. அவன் கேட்குற என்ன வட்டி உப்பு இல்லை அப்படின்னு சொல்லி, உப்பு முடிஞ்சு போச்சுப்பா, எங்கேன்னு யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நம்ம வேலை செஞ்சாதான் நம்ம வந்து வாங்க முடியும், நீ தான் வாங்கி கொடுப்பா. சொல்லும்போது இவனுக்கு என்ன இது அப்படின்னு சொல்லி உப்புக்கு கேட்பாங்க, என்ன வேலைன்னு யாரும் வேலையை கொடுக்க மாட்டாங்க. எப்படி உப்பு சம்பாதிக்கிறதுன்னு தெரியல, உப்பு இல்லாம வேற சாப்பிடணும், ஒரே வரி. அப்படி ஆகும்போது இப்ப யானையை வந்து வருது, அப்ப வந்து சொல்லுவாங்க யானையை வந்து இப்ப நிறுத்த சொல்லி வரும்போது யானையை வந்து அப்ப நிறுத்த சொல்றான், யானை அவனை தூக்கி போட்டு கொண்டு போய் போட்டுடுறான். சோ அந்த வரி தான் நம்மள எல்லா பலத்தையும் எடுத்துடுறது, ஃபுல்லா கம்ப்ளீட்டா எடுத்துடுது. இதெல்லாம் வந்து சொல்றதுக்கு ஈஸி, படிக்கிறதுக்கு ஈஸி, எல்லாமே ஓகே. ஸோ அதில் அத்தனை கிரந்தங்கள் இருக்கு, அத்தனை சிப்டர்ஸ் இருக்கு, அத்தனை இருக்கு, எல்லாமே படுத்துங்கள் அதெல்லாம் வந்து உள்ளே போகாது. அதெல்லாம் கரெக்டான குரு, கரெக்டான கடிச்சு அதை ப்ராக்டிஸ் பண்ணாதான் நாம இதெல்லாம் ஈஸியா வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வந்து பரமஹம்ச யோகம் 100 இயர்ஸ் ஆச்சு. அதே வந்து இப்ப ராமகிருஷ்ண பரமஹம்சர், ராமகிருஷ்ண மடம், இது வந்து இன்னும் எத்தனை வருஷங்கள் ஆனா கூட இன்னும் அதே சத்தோட, அதே பவித்திரத்தோட, அதே வந்து ஒரு வைப்ரேட்டோட இருக்குன்னு சொன்னா அதுல உண்மை இருக்கு, சத்தியம் இருக்கு. அதனாலதான் இப்போ வரைக்கும் விசுந்ததாயிருக்கு. வேற எல்லாம் அப்போ வரும், இப்ப போகும், அது மாதிரி திஸ்டிங் இதாகிடும். இப்ப பாருங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க பாருங்க, இன்னும் முடிஞ்சு பாருங்க. இந்த ஒரு சந்தோஷம், ஒரு அமைதி. சொல்றாங்க வந்து ஆண்டவன் வந்து சச்சிதானந்த சொல்றாரு வந்து, ஆண்டவன் வந்து என்ன வேணும்னு கேட்டா, நிம்மதி வேணுமா நான் வேணுமான்னு சொன்னா எனக்கு நிம்மதி தான் வேணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிம்மதி தான் பர்மனன்ட். சந்தோஷம் வந்து வந்துட்டு போறது, அது வந்து நிற்காது. நானும் வந்து ஆண்டவ புண்ணியத்தில் வந்து எங்க இருந்து நான் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், பணம் பகல் பேரு உச்சியெல்லாம் பார்த்துட்டேன். பெரிய பெரிய பொலிட்டிஷியன், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், பெரிய பெரிய விஷயங்கள் அவங்களுக்கு எல்லாம் நான் பழகிட்டேன். இந்த சந்தோஷ நிம்மதி 10% கூட கிடையாது. ஏன்னா அதுல டெம்பரரி, மாயம். மாயம்னு சொன்னா என்ன, எது இல்லாததோ அது வந்துட்டு மறுபடியும் மறைஞ்சு போறது தான் மாயம், இல்லையா? அதே மாதிரிதான் பணம் பேரு புகழ் எல்லாமே அதே மாதிரிதான். இப்ப அந்த உடம்பே வச்சிங்களேன், முதல்ல குழந்தையா இருந்தது இந்த உடம்பு, பாடி. அதுக்கப்புறம் 7-8 வயசு குழந்தையாச்சு பாடி. அதுக்கப்புறம் ஒரு யுவக்கம் 18-19, அதுக்கு ஒரு மனிதன் பாடி ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து வயசான பாடி ஆச்சு. அதுக்கப்புறம் டெட் பாடி. ஸோ அதுக்கு முன்னாலே வந்துட்டு இப்போ குருக்கள், இப்போ வந்து ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதியாதி இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஜீசஸ், கிருஷ்ணா, பாபாஜி, பரமஹம்சா எல்லாமே கூடவே இருக்காங்க. கூடவே பக்கத்துலயே அவங்க கூடவே இருக்காங்க. இப்போ கிரியாதி சிங் கூட பக்கத்திலேயே இருப்பாங்க. இது வந்து 1000 அம்பானி அதானி கூட இருக்கிற மாதிரி. ஸோ ஃபுல்லா அவங்க கூடவே திஸ்டிங் இருக்கும்போது, சரி பணத்தை விஷயம் விடுங்க, நான் சொல்றேன், அந்த பர்ச்சேசிங் போது என்ன வந்தா கூட அவங்க பார்த்துப்பாங்க. அவங்க இருக்காங்க. இயற்கையில வந்து யூனிவர்ஸ்ல எல்லாம் இருக்காங்க. நபிகள் நாயகர் ஆத்மா இருக்கு, ஜீசஸ் ஆத்மா இருக்கு, ராமர் ஆத்மா இருக்கு, புத்தர் ஆத்மா இருக்கு, எல்லா டிஸ்டிங் ஃபுல்லா இருக்கு. எங்கேயோ டிஸ்டிங் தான் ஆகல. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கு. யார் வேணும், யார்கிட்ட வந்து அட்லீஸ்ட் வெயிட் பண்றாங்க. சும்மா புத்தகத்தை படிச்சுட்டா இல்ல, அது வந்து நீ வந்து கம்ப்ளீட்டா அதை வந்து நீ ஃபாலோ பண்ணணும். சும்மா பூஜை பண்ணி உணக்கம் பண்ணி வராது. அவங்க தே ஆர் வெயிட்டிங், ஆல் மாஸ்டர்ஸ் ஆர் வெயிட்டிங். நாம ரெடி ஆகணும். அந்த மாதிரி ரெடி ஆகுது தான் இந்த கிரியா. அதுக்கான மெத்தடை வந்து கிளியரா வந்து அது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ண சொல்றாங்க. எவ்வளவு நேரம் ஆனா கூட போய் ப்ராக்டிஸ் பண்றேன்னு சொன்னா, முதல்ல அப்படி எப்படி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதோட சக்தி எனக்கே தெரியுது, அந்த சேஞ்ச் எனக்கே தெரியுது. அதனால்தான் நான் வந்து எல்லாருமே தயவு செஞ்சு இந்த வாய்ப்பை வந்து தமிழ்ல வந்து இது கொடுத்துருக்காங்க. இதை வந்து டெஃபினட்டா நீங்க பயன்படுத்துங்க. அந்த மகாதர் பாபாஜி, ஜீசஸ், கிருஷ்ணா, மகா குருக்கள் எல்லாரோட திஸ்டிங் இது பண்ணி கம்ப்ளீட்டா சந்தோஷமா, நிம்மதியா, ஆரோக்கியமா வாழுங்கன்னு சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே என்னுடைய மனமான நன்றியை தெரிவிக்கிறேன்.